சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தமிழ் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினா பார்க்கணும். அனுசம் அப்படின்னா நீங்க விருச்சக ராசியில பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். நம்ம இங்க ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் பார்க்கலாம். ஒருவேளை எனக்கு ராசி பலன் வேணுங்கிறவங்க அதுக்குன்னு தனியா வீடியோ போட்டிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க அதில் போய் பாருங்க. இங்க நீங்க அனுச நட்சத்திரம் சொல்லக்கூடிய அனுராதா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் வருஷம் பார்க்குறோம். இந்த தமிழ் விஸ்வாவசு வருஷத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு. சித்திரை மாதம் 31ஆம் தேதி, குறிப்பாக இங்கிலீஷ்க்கு மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு. அடுத்தபடியாக வைகாசி 4ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ராகு கும்பராசிக்கும் கேது சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. ஆக உங்களுடைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம், அந்த நட்சத்திர அதிபதி சனி பகவான் உங்களுக்கு தெரியும். ஆக சனி, குரு, ராகு கேது மற்ற கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷத்துல அவங்க கோச்சாரத்துல எங்க இருக்காங்க, எந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாங்க, அவங்களுடைய பார்வை பலன் என்ன, இதையெல்லாம் கணக்கில் எடுத்து தான் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். மெயினா இந்த வருஷத்துல நீங்க ஒரு அடிப்படையான உண்மையை தெரிஞ்சுங்க. எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள், எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள். இதுல கான்செப்டை நீங்க மறந்துடாதீங்க. அப்படி பார்க்கிற போது ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யும், அதே கிரகம் வேற ஒரு தீமையும் செய்யும். இதே மாதிரி ஒரு கிரகம் நன்மையை செஞ்சா இன்னொரு கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பாதிப்பை செய்யும். அப்படி பார்க்கிற போது இந்த வருஷம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்கு இதான் மெயினா பார்க்குறோம். உங்க கையில பணம் தனம் பொருள் இருக்கும். கடந்த காலங்கள்ல எதுவுமே பெருசா கையில இல்லைன்னாலும் கூட இந்த வருஷம் கையில ஏதோ ஒரு விதத்துல பணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய வரும். பணம் மட்டுமல்ல, இந்த தமிழ் வருஷத்துல யாரெல்லாம் பேச்சையே மூச்சா வச்சிருக்கீங்க அல்லது தொழிலா வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள், நல்ல சம்பாத்தியங்கள் பேச்சின் மூலமாக உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வருஷத்துல ரொம்ப நாளா நகை வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்துல உண்டு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கையில ஹைலைட்டான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும், இது வரைக்கும் எனக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இருந்தது, ஆனா அதை அனுபவிக்க முடியல, அது கைக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய முன்னோருடைய சொத்துக்கள் பணமாகவோ பொருளாகவோ வருவதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்துல இருக்கு. எனக்கு முன்னோருடைய சொத்துக்களே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு இந்த வருஷம் உண்டு. அதுக்குமே வாய்ப்புகள் இல்லை, சான்ஸ் இல்லைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத தனவரவு இருக்கு. ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வராதவங்களுக்கு, பிஎஃப் பணங்கள் வர்றதுல தடை இருக்கிறவங்களுக்கு, அரியர்ஸ் பணம் வர்றதுல காலதாமதம் ஆனவங்களுக்கு, இன்சென்டிவ் போனஸ் வர்றதுல பிரச்சனை உள்ளவங்களுக்கு, இன்சூரன்ஸ் பணங்கள்ல தடுமாற்றம் உள்ளவங்களுக்கு, குறிப்பா அத்தனை பணங்களும் வருவதற்கான வாய்ப்பு இந்த தமிழ் வருஷத்துல அனுராதா நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வருஷத்துல நீங்க பெரிய முயற்சிகள் வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காவே உங்க வாழ்க்கையில நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வருஷம் முழுவதுமே யாரெல்லாம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, குறிப்பா நம்மளால நான் வீடு வாங்கணும் அல்லது இடம் வாங்கணும்னு நினைச்சேன், அல்லது வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அல்லது லேண்டு வாங்கணும்னு நினைச்சேன், அல்லது தோட்டம் தரவு விவசாயம் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்கு. எனக்கு அதுக்கு பெரிய லெவலில் கையில பணம் இல்லை, பொருளாதார வசதி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பா நீங்க கடன் வாங்கி லோன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுவும் இந்த வருஷத்துல உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வருஷத்துல யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுலேயும் விவசாயம் சார்ந்த உங்களுடைய துறைகளில் நீங்கள் லாபத்தையும் மகசூலையும் சம்பாதிப்பீங்க. இந்த வருஷத்தில் மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் காதல் விஷயங்கள், உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி ஏற்கனவே லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். ஒருவேளை உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷத்துல நிறைய இருக்கு. ஸோ இந்த வருஷத்துல
எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கு, டூர் இருக்கு, டிராவல் இருக்கு. இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. பெரிய லெவல்ல உடல் உழைப்பு இல்லாம இந்த வருஷம் நீங்க வருமானத்தை சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்துல பிறந்த நீங்க இந்த வருஷம் முழுவதும் ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை. எனக்கு கடந்த காலங்கள்ல நிறைய லோன் இருக்கு, கடன் எப்ப அடையும் தெரியல, ஏன் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கடன் குறையும். கடன் மட்டுமல்ல, கிரானிக்கா எனக்கு டிசீஸ் இருக்கு, நோய் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுடைய தீர்க்க முடியாத வியாதிகள் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு பெரிய லெவல்ல. நான் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்களுக்கு அது குறைவதற்கான சூழ்நிலைகள் இந்த வருஷம் நிறைய இருக்கு. இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸ்ல இருக்கீங்க, வேலையில இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு, குறிப்பா நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டர்ல இருக்கீங்க, எனி அதர் எம்என்சில இருக்கிறவங்க அடக்கி வாசிங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் வேற வேலை மாறுறதாக இருந்தால் ஒரு இடத்துல நல்லா யோசித்து செயல்படுங்க. நீங்க பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வருவதற்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ நிறைய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு. அல்லது நீங்க விஆர்எஸ்ல வர்றதுக்கோ இதுக்கான வாய்ப்புகள், அல்லது உங்களுடைய வேலையில லாங் லீவ் போட வேண்டிய காலகட்டங்களோ இருந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க எந்த ஜாப்ல இருந்தாலும் அதை ரசிச்சு பாருங்க. அவசரப்பட்டு வேற கம்பெனி மாறுறது, வேற இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இதெல்லாம் ஒரு இடைக்கு யோசித்து செய்யுங்க. ஏன்னா இதே சம்பளத்துக்காக வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அதற்கான கிரக நிலைகள் இந்த வருஷம் உங்களுக்கு ஃபேவரபிளா இல்லை. அதனால எனக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, இன்சென்டிவ் வரல, போனஸ் வரல, அரியர்ஸ் வரல, எதுவுமே வரலன்னு ஒரி பண்ணாதீங்க. வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கு ஒரு கிரகம் கடனையும் நோயும் குறைக்கக்கூடிய கிரகம் வேலையில கை வைக்கிறாங்க. இதுதான் கிரகத்தினுடைய தன்மை. அதனால இந்த வருஷம் யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்களோ, உடல் உழைப்பு சண்டை மாத சம்பளம் வாங்கக்கூடிய நீங்க எந்த துறையில இருந்தாலும் வேலையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வருஷத்துல உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்ப வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். அதனால கொஞ்சம் யாருக்கும் தேவையில்லாம கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. இந்த வருஷத்துல நான் பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது ட்ரேடிங் பண்ணலாமா அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பண்ணுங்க. உங்களுடைய ஸ்பெகுலேஷன் யூக வணிகங்கள் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். இந்த வருஷத்துல உங்களுடைய குழந்தைகள் இருந்தா குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்களுக்காக நீங்க செலவு பண்ண வேண்டிய காலமாக இந்த வருஷம் முழுவதுமே இருக்கு. இந்த வருஷத்துல உங்களுடைய பிசினஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பிசினஸ்ல நீங்க பார்ட்னர்ஷிப்போட பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் கிடைப்பார். பட் அதே சமயத்துல உங்களுக்கும் லாபம், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்கு. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு, டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், ஆதாயம் இருக்கு. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருங்க. நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் இது அத்தனையும் இந்த வருஷம் இருக்கு. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய ஹையர் ஸ்டடி ஓரளவுக்கு அண்டர் எஜுகேஷன்லையும் ரொம்ப இந்த வருஷம் கவனம் செலுத்துங்க. எஜுகேஷன் ரொம்ப மஸ்ட். இதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம், அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்க துர்க்கையும் காளியும் பிரதானமாக கூப்பிடுங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, பெண் தீப வழிபாடு அதிகப்படுத்துங்க. குறிப்பா முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தை காட்டும் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.